சென்னை பர்மா பஜாரில் மின்சாதன கடை நடத்தி வருபவரை நூதன முறையில் ஏமாற்றி 38 லட்சம் ரூபாய் மோசடி செய்த தம்பதியை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை கொடுங்கையூரைச் சேர்ந்த செந்தில் பர்மா பஜாரில் மின்சாதன பொருட்கள் விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். அருகாமையில் கடை நடத்தி வரும் முஹைதீன் அப்துல் காதர் என்பவர் செந்திலிடம் நட்பாக பழகி வெளிநாட்டில் குறைந்த விலைக்கு எலக்ட்ரிக் பொருட்களை வாங்கி வந்து இங்கு அதிக விலைக்கு விற்கலாம் என ஆசை காட்டியுள்ளார். இதற்காக செந்திலிடம் 38 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்ற முஹைதீன் பொருட்களை தராமல் பணத்தையும் திருப்ப கொடுக்காமல் ஏமாற்றி வந்துள்ளார். தொடர்ந்து இவர் செந்திலுக்கு கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார். அதிர்ச்சியடைந்த செந்தில் கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் முஹைதீன் அப்துல், அவரது மனைவி உஸ்னாரா பேகம் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். வெளிநாடுகளில் சீனிவாச கல்யாண நிகழ்ச்சியில் பங்கேற்ற தேவஸ்தான அதிகாரிகள் சட்டத்திற்கு புறம்பாக பணத்தை எடுத்து வந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு யுனைடெட் கிங்டம் தெலுங்கு அசோசியேஷன் ஏற்பாட்டில் இங்கிலாந்து, கனடா, அமெரிக்கா, பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் சீனிவாச கல்யாணம் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. நிகழ்ச்சியை நடத்துவதற்காக திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் துணை நிர்வாக அதிகாரி வெங்கடேஸ்வரலு, அர்ச்சகர்கள் உள்ளிட்ட 8 பேர் அந்த நாடுகளுக்கு சென்றனர். அங்கு யுனைடெட் கிங்டம் தெலுங்கு அசோசியேஷன் அமைப்பினரை கட்டாயப்படுத்தி 20 லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட பணத்தை டாலர்களாக சம்பாவனை தொகை என்ற பெயரில் அதிகாரிகள் வாங்கி வந்ததாக கூறப்படுகிறது. இது பற்றி அந்த அமைப்பு அளித்த புகாரின் நிலையில் அதிகாரிகளை எச்சரித்த தேவஸ்தானம் பின்பு நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அர்ச்சகர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி தேவஸ்தான அறங்காவலர் குழு பானு பிரகாஷ் ரெட்டி தேவஸ்தான நிர்வாக அதிகாரிக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஏற்கனவே அந்த குற்றச்சாட்டு உண்மைதான் என்பதை தேவஸ்தானம் உறுதி செய்துள்ள நிலையில் பானு பிரகாஷ் ரெட்டியின் புகாரை ஏற்று நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.